உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓரிடத்தில் தொழிற்சாலை, பேருந்து நிலையம், தகவல் தொழில்நுட்ப வளாகம் போன்றவை இருந்தால் அந்த பகுதியில் வீட்டு மனைகளின் விலையும் எகிரும் என்பது நாம் அறிந்ததே. ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்வோருக்கும் ஜாக்பாட் தான் அடிக்கும். அப்படித்தான் திருமழிசையிலும் வீட்டு மனைகளின் விலை விற்றென எகிரி உள்ளது. காரணம் பேருந்து நிலையம்தான். இதனால் அப்பகுதியில் நிலம் வைத்திருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி உள்ளது. நிலம் வாங்க நினைப்பவர்களும் முதலீட்டாளர்களும் நிலங்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் குத்தம்பாக்கத்தில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிட்டது. இதற்கான கட்டுமான பணிகளையும் நிறைவு செய்திருக்கிறது. இதன் எதிரொலியாக அதனை ஒட்டியுள்ள திருமழிசை பகுதியில் ரியல் எஸ்டேட் சந்தை வேகமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. குறிப்பாக 5 ஆண்டுகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை 83% உயர்ந்துள்ளது என்று சொன்னால் வியப்பாக இருக்கிறதல்லவா? ஆம், அதுதான் உண்மை. 2021ஆம் ஆண்டில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை ஒரு சதுர அடிக்கு 3000 இருந்தது. ஆனால் தற்போது 2026ஆம் ஆண்டில் ஒரு சதுர அடி 5300 எகிரி உள்ளது. இதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. அருகில் உள்ள பூந்தமல்லியில் 48%, ஸ்ரீபெரும்புதூரில் 56% விலை உயர்ந்திருக்கிறது. ஆம், இந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கான அறிவிப்பு வெளியான உடனேயே நிலம் மற்றும் வீடுகளின் விலை உயரத் தொடங்கியுள்ளது. பேருந்து நிலையம் முழுமையாக செயல்பட தொடங்கினால் இன்னும் நிலம் மற்றும் வீடுகளின் விலை உயரக்கூடும் என கட்டுமான துறையினரின் கணிப்பாக உள்ளது. புதிய குடியிருப்பு மற்றும் லே அவுட் திட்டங்களும் ஏராளமாக அறிமுகமாகி வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை, வெளிவட்டச்சாலை மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் இணைப்பு ஆகியவை இந்த பகுதியின் போக்குவரத்து வசதியை மேலும் மேம்படுத்தும் என்பதால் வீடு வாங்குபவர்களின் கவனம் திருமழிசை நோக்கி திரும்பி உள்ளது. கோயம்பேடு, மாதவரம், கிளாம்பாக்கத்திற்கு அடுத்தபடியாக சென்னையின் 4வது புறநகர் பேருந்து நிலையமாக குத்தம்பாக்கம் உருவாகியுள்ளது. இது திறக்கப்பட்ட பிறகு தருமபுரி, வேலூர், ஒசூர், பெங்களூரு மற்றும் திருப்பதி செல்லும் அரசு பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட உள்ளன. மேலும் திருமழிசையை துணை நகரமாக உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 1600 ஏக்கர் பரப்பில் நில ஒருங்கிணைப்பு திட்டத்தையும் CMDA அறிவித்திருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய திட்டமும் இப்பகுதியில் ரியல் எஸ்டேட் வளர்ச்சிக்கு ஊக்கமாக இருந்தாலும் அந்த திட்டம் இன்னும் உறுதிப்படுத்தப்படாததால் முதலீட்டாளர்கள் காத்திருப்பு நிலையில் உள்ளனர்.